வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட போட்டு அடி வெளுத்து விட்டுட்டாங்க. நிஃப்டி 50 360 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்துருக்கு. ஆஃப்டர்நூன் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, மார்க்கெட் ஓரளவு ரெக்கவர் ஆயிட்டு இருந்தது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2மே ரெக்கவர் ஆச்சு. ஆனா, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இருந்த லோவ காட்டிலும் நிஃப்டி 50 எண்ட் ஆஃப் தி டேல நல்ல சரிவ குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி பழைய லோக்கே போயிருக்கு. 870 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் இன்னைக்கு பேங்க் நிஃப்டில நடந்திருக்கு. ஸோ, மத்தியானத்துக்கு மேல 2 மணிக்கு மேல இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட போட்டு சம்பவம் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பங்கு இருக்கும். 8400 கோடிக்கு எஃப்ஐஐஸ் இன்னைக்கு டேல வித்திருக்காங்க. அதே சமயத்துல டிஐஎஸ் ஒரு 5900 கோடிக்கு வித்திருக்காங்க. இன்னைக்கு டேல பிஎஸ்யூ வங்கி பங்குகள்ல நல்ல சரிவு இருந்தது. அதே மாரி எச்டிஎஃப்சி பேங்க் 2% வரைக்கும் கீழ விழுந்திருந்தது. மற்ற பேங்க்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு ஒரு டவுன்ஃபால் இல்ல. அதே சமயத்துல இந்த சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கேயுமே இன்னைக்கு டேல நல்ல ஒரு செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. டிஎம்பி எல்லாம் கிட்டத்தட்ட 5% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு. மெயினா பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசென்ட்டா நல்ல ராலி நடந்திருந்தது. அதனால இன்னைக்கு டேல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இத யூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட பீக்ல இருந்து ஒரு ரூ. 90 வரைக்கான ஒரு சரிவு டிஎம்பி பேங்க்ல வந்து நடந்திருக்கு. ஸோ மற்ற வங்கிகளையும் நடக்குது. நல்ல பிஎஸ்யூ வங்கிகள் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்தது. போன வருட லோல இருந்து அந்த இடத்துலயுமே நல்ல செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில நம்ம இப்போ சில பேங்க்ஸோட அப்டேட்ட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கனரா பேங்கோட ரிசல்ட் தான். ஸோ கனரா பேங்கோட இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து சுமாரா இருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 9.9% ட்ராப் ஆயிருக்கு. 10% இறங்கியிருக்கு. 4500 கோடி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது எஃப்ஐ 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து நம்ம பார்க்கும்போது ஸ்லைட்லி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐ 25 கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரூ. 4.20 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 5% வரைக்கான ரிட்டர்ன். இது ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு லோவில் கிடைச்சப்ப ₹80 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் பார்க்கும்போது ஒரு 5% வரைக்கான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல டிவிடெண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் படி நம்ம பார்த்தோம்னா கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு சரிவை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஒரு 130 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 132 135 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக இந்த இடத்துல ஒரு டிப் நடந்ததுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு 129.43 பைசா கிட்ட வந்து இருக்கு. ஸோ திரும்ப சரிவு தொடருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ சரிவை வந்து சந்திச்சிட்டு இருக்கு. இந்த கனரா பேங்க் அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு. ஸோ இந்த பேங்க் ஆஃப் பரோடா அது பெரிய சரிவில்லை. பட் அதுவும் சரிவை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேபி திரும்ப நமக்கு ஒரு சான்ஸ் ஏற்படலாம். அதே மாதிரி யூனியன் எல்லாம் இன்னும் பெருசாக சரியணும். அதே மாதிரி பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்து சரியணும். அங்கேயும் பெருசாக வந்து டக்குன்னு ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஆனால் விரைவில் நமக்கு திரும்ப பிஎஸ்யூவில் இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். மேபி நடந்ததுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஸோ எஸ்பிஐ 2 செஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $11 பில்லியன் மதிப்பிலான மார்க்கெட் கேப் வந்து காணாமல் போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கீழே விழுந்திருக்கு பங்கு. இன்னைக்கு டெய்லியும் எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா சரிவை தான் வந்து சந்திச்சிருக்கு. பெரிய ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸே இல்லை. ரிசல்ட்டுக்கு அப்புறம் எஸ்பிஐயை போட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வரிசையில் கிட்டத்தட்ட $11 பில்லியன் மதிப்பிலான மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா சரிவடைஞ்சிருக்கு. 4.5% வரைக்கான இறக்கம். முந்தைய ட்ரேடிங் செஷனில் 6%, 6.5% வரைக்கான இறக்கத்தை எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ₹1230 கிட்ட இருந்தது. இப்போ வெறும் ₹973 கிட்ட இருக்கு. ஸோ ஃபர்தராக இதெல்லாம் ஃபால் ஆனாதான் இங்கெல்லாம் நம்ம இப்போதைக்கு போக முடியாது. மேபி ப்ரைஸ் டு புக் ஒரு ஒன் டைமுக்கு வந்ததுன்னா அப்போ எஸ்பிஐ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். இப்போதைக்கு இது சரிவதை பார்த்து நம்ம சந்தோஷம் படுறதை தவிர வேற வழி இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது என்டிபிசி கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ என்டிபிசி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2.7 ஜிகாவாட் 2.8 ஜிகாவாட் கிட்ட நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்டை வந்து பீகாரில் அமைக்கிறதுக்கான பணிகளில் வந்து இறங்கி இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதை அமைக்கிறதுக்கான விஷயங்களை வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 56,000 கோடி மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்ட் இந்த 2.8 ஜிகாவாட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுங்கிறது. ஸோ ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா இவங்க இன்னும் சில வருடங்களில் ஒரு 10 வருடத்தில் 100 ஜிகாவாட் நியூக்ளியர் பவரை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டில் கண்டிப்பாக பவரோட தேவை அந்த அளவுக்கு வந்து அதிகரிக்கும். ஏன்னா டேட்டா சென்டரெல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம நாட்டில் படையெடுத்து வரப்போகுது. ஸோ டேட்டா சென்டரோட ஆதிக்கம் அது போக தொடர்ந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருளை உபயோகிக்கிறது உயர்ந்துக்கிட்டே தான் போகுது. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக பவர் கெப்பாசிட்டி வேணும். வெறும் வந்து சோலார் மட்டும் நம்ம நம்பிட்டு உட்கார முடியாது. பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பவர் செக்டரில் கிரியேட் ஆக போகுது. நம்ம இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் ஸ்டாக் பற்றியும் பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 390 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த என்டிபிசி. மேபி ஃபர்தராக வந்து ஒரு டிப் நடக்குது, ஒரு 330 அந்த மாதிரி இடத்துக்கு வருது அப்படின்னா என்டிபிசியில் திரும்ப நமக்கு ஒரு சான்ஸ் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது
ஸோ ஜியோ கிட்ட இருந்து, அதாவது ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஜியோ பிளாட்ஃபார்மோட ஐபிஓ வருது வருது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே தான் வந்து இருந்தாங்க. பட் இப்போ அதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருது. இந்த மாற்றத்தின் காரணமாக இன்னைக்கு டெய்லர் ரிலையன்ஸில் ஒரு நல்ல செல் ஆஃப் இருந்தது. கிட்டத்தட்ட 3% வரைக்கான ஒரு இறக்கம் இன்னைக்கு ரிலையன்ஸில் இருந்தது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து இறங்கிக்கிட்டே தான் இருந்தது. எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் இந்த இறக்கம் நிற்கல. 3.25% இறங்கியிருக்கு. ஸோ என்னன்னா, என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னா, ஜியோ பிளாட்ஃபார்மில் ஐபிஓ வருது இல்லை. ஸோ அந்த ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிற போகிறதா நமக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்ச தகவல்கள் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ அது நடக்க போகிறதில்ல. முழுக்க முழுக்க ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு அப்டேட் அம்பானி தரப்புலேருந்து வந்து கிடச்சிருக்கு. என்ன ரீசன்னா, இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஐபிஓ ப்ரைஸ் பேண்டை நீங்கள் அதிகப்படுத்தி விற்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க போல். ஆனால் இவங்க இன்னும் அதிகமாக வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது ஒரு நல்ல ப்ரீமியம்லாம் அவங்களால இந்த இடத்துல இருந்து எக்ஸிட் ஆக முடியும், நல்ல லாபத்தை பார்க்க முடியும் அப்படின்ட்டு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் வந்து ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனால் நம்ம அம்பானிக்கிட்டே கணக்கு போட முடியுமா? அம்பானி ஒரு கணக்கை போட்டு அப்படியெல்லாம் வைக்க முடியாது. அப்படி வச்சோம்னா ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்ட்டு க்ளீனாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸோ ஓவர் ப்ரீமியம், ஓவர் பெரிய ப்ரைஸ் பேண்டில் நம்ம வைக்கும்போது, ஸோ நல்ல வேல்யூவேஷனில் வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நடக்காது. ஸோ பெரிய ஒரு லிஸ்டிங் கைன் கிடைக்காது. அதனால் பாதிக்கப்படக்கூடியது ரீட்டைல் இன்வெஸ்டராக இருப்பாங்க. ஏன்னா இது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் நம்ம தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம். அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஜியோ பிளாட்ஃபார்ம் தொடர்ந்து வந்து சரிவை சந்திக்கும். அப்படி சரிவை சந்திக்கும் போது ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் பாதிக்கப்படுவாங்க. இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஓஎஃப்எஸ் வழியில் போகாமல் நாங்கள் பங்கை லிஸ்ட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்து அது என்ன விலைக்கு போகுதோ அப்போ விற்றுக்கோங்க அப்படின்ட்டு அம்பானி இப்போ பிளேட்டை மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா இப்போ அவங்க பேச்சை கேட்டு ஓவர் ப்ரைஸ் பேண்டில் விற்றா அவங்க கண்டிப்பாக விற்றுட்டு போயிடுவாங்க. ஸோ அம்பானிக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா அவங்களும் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். பட் நிறுவனம் அம்பானி எடுத்த முடிவு ஸோ அதிக லாபத்தை தவிர்த்து ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ஒரு ஒரு நிலைமையை பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தான் இதிலிருந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நல்ல ஒரு மூவ் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். பார்ப்போம் என்ன நடக்குது, இது தொடர்ந்து நிலைக்குதா அப்படின்ட்டு. அடுத்தது யூபிஎல். ஸோ கதற விட்ட பங்கு யூபிஎல் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பெரிய அளவுக்கு நம்மளை வெயிட் பண்ண வச்ச ஒரு நிறுவனம். ஸோ இப்போ இந்த யூபிஎலோட ரிசல்ட் வந்திருக்கு. யூபிஎல் இப்போது 669 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு இடத்துல தான் இருக்குது. மேபி ஃபர்தராக ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஏன்னா யூபிஎல்ல அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ கெமிக்கல் செக்டர் கொஞ்சம் வீக்காக இருந்தது. குறிப்பாக அக்ரோ கெமிக்கல் பார்த்தீங்கன்னா வீக்காக இருந்தது. ஆனால் இப்போது யூபிஎலோட ரிசல்ட் வந்து நல்ல ஒரு தரமான ஒரு ரிசல்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். ஸோ இப்போ யூபிஎல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா சிக்கலில் சிக்கிட்டு இருந்தாங்க. சரியான மார்ஜின் இல்லை. ஆனால் இந்த காலாண்டில் ரெவன்யூவும் திரும்ப கூடியிருக்கு. 18,000 கோடி நல்ல ஒரு ரெவன்யூ க்ரோத்தை இவங்க அடைஞ்சிருக்காங்க. அது போக மார்ஜின் பார்க்கும்போதும் ஹெல்த்தியாக வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்கள், இது வரைக்கும் இல்லாத ஒரு 13 குவார்ட்டராக இல்லாத அளவுக்கு இந்த காலாண்டோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கணிசமாக வந்து உயர்ந்திருக்கு. காரணம் ஹை ரெவன்யூ காரணமாக தான். ஸோ டேக்ஸையும் பார்த்திங்கன்னா உயர்த்தியிருக்காங்க. அப்படி இருந்தும் லாபம் இந்த காலாண்டு ரொம்பவே வந்து பெட்டராக அமைஞ்சிருக்கு. ஸோ இது யூபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி. இன்னும் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்களை இந்த இடத்துல நான் செக் பண்ணணும். அதான்ப்பா நீ தான் வித்துட்டில, அப்புறம் என்னத்துக்கு போய் செக் பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். பட் விற்கிறமோ விற்கலையோ, ஸோ என்கிட்ட இருக்கோ இல்லையோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். டெஃபினட்டாக வந்து ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ கடன் என்ன நிலைமையில் இருக்குது, கடனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் இதை பற்றி ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு டைம் இருந்ததுன்னா இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் அப்டேட்டு. ஸோ குளோபல் அப்டேட் இது முக்கியமான அப்டேட்டுங்கிறனால இன்றைக்கி இந்த வீடியோவோடவே கொண்டு வந்திருக்கு. என்னென்னா அகெயின் இன்டெலை பற்றி தான். ஸோ இப்போது எஸ்கே ஹைனிக்ஸ் இப்போது இந்த மெமரி சிப்கான டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த மெமரி சிப் ரேமோட ப்ரைஸ் எல்லாம் டபுள் ஆயிருச்சு. இந்த டைமில் எஸ்கே ஹைனிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இன்டலோட இந்த 2.5D இஎம்ஐபி தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ப்ரீ மார்க்கெட்டில் இன்டெல் நிறுவன பங்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்தது. பட் இப்போ பார்க்கும்போது நெகட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நல்ல செய்தி இன்டெலை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கோவாஸ்க்கான, அதாவது இந்த டிஎஸ்எம்சியோட தொழில்நுட்பம், இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் ரொம்பவே பாட்டல்நெக்காக இருக்குது, ரொம்ப பீக்கில் இருக்குது. ஸோ பலரும் பார்த்திங்கன்னா அதை நம்பி தான் இருக்காங்க. இப்போது
அதுலேருந்து டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு இன்டெலை நோக்கி தான் படையெடுத்து வராங்க. டெஃபினட்டாக அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால் இன்டெலுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட்ரிக்கான கான்ட்ராக்ட் வந்துட்டுருக்கு. பட் இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் நிறைவேறுவது அடுத்த வருடம் தான். இந்த வருடத்தில் எல்லாமே நம்ம நியூஸாக தான் வந்து கேட்போம். அதுக்கேற்ற ஒரு ரியாக்ஷன் பங்குலையும் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பங்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை மட்டுமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி சின்ன ஒரு டிப் ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் $124 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் எங்கே இருந்தது? $19 $18 இருந்தது. இப்போது $124 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விரைவில் இது நமக்கு 10 பேக்கர் ரிட்டனை வந்து வாரி வழங்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை நோக்கி தான் இந்த நிறுவனமும் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் CPU டிமாண்ட் சூப்பராக இருக்குது. இன்னொரு பக்கம் ஃபவுண்ட்ரி பிஸ்னஸோட பர்ஃபார்மன்ஸும் அள்ளிட்டு இருக்குது. இதனால் இன்டெல் பெரிய அளவுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, இன்னொரு பக்கம் குவால்காம். ஸோ குவால்காம் பார்த்தீங்கன்னா அவசரகதியாக வந்து பிடிச்ச ஒரு பங்கு. அவசரகதியாக பிடிச்சாலும் கூட ஸோ இந்த குவால்காமை வந்து நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுடைய அடுத்த கட்ட ஒரு நகர்வு எப்படி இருக்குங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பல முறை வந்து பேசியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சடனாக நம்மளால் ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சுது. ஸோ குவால்காம் கிட்டத்தட்ட 60% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு, ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்னைக்கு டேல 8.5% வரைக்கும் ஏறி இருக்கு. ஸோ இந்த ட்ரேடிங் வியூ என்னன்னு தெரில, இப்போ ஸ்லோவாக இருக்குது. நான் அப்படியே வந்து சொல்கிறேன். ஸோ குவால்காம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டேயில் 8.5% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. $238 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே ஒரு $245 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓவராலாக குவால்காமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ இன்னும் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ நைக்கில் சில சேஞ்சஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ குவால்காம் வந்திருக்கு. குவால்காமோட பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், கணிசமான ஒரு ஏற்றம் இந்த குவால்காமில் ஏற்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்னும் மைக்ரோசாஃப்ட் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. மைக்ரோசாஃப்ட் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்ருக்கு. நாளைக்கு யோசிப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம யோசித்ததெல்லாம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நாளைய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து இப்போ நம்ம விதைக்க ஆரம்பித்தா ஃப்யூச்சர் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நோக்கி தான் நானும் போயிட்டுருக்கேன். மைக்ரோசாஃப்ட் என்னுடைய அடுத்த தேர்வு. பல முறை நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மைக்ரோசாஃப்ட்டும் விரைவில் ஒரு பர்ஃபார்மன்ஸை தருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. தொடர்ந்து முதலீடு தான் வந்து பண்ணணும். இந்த மாதம் வந்து என்னால் பெருசாக பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து தான் கொஞ்சம் வந்து பண்ணணும். ஏன்னா இருந்ததெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து முடிச்சிட்டேன். ஸோ கோட்டா ஓவர். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் போடணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு திரும்ப நான் பிளான் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் வரும்போது தான் இதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ கூடவே நைக்கியும் பார்த்திங்கன்னா ஒரு பார்வை பார்க்கணும். நைக்லேயும் பல மாற்றங்கள் இருக்குது. ஸோ பார்ப்போம். இந்த நைக்கு, நோவா, ஸ்டெலன்டீஸ் எல்லாம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இதெல்லாம் விரைவில் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.